पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ யோகானுசாசனம்। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 3வது பாதம் விபூதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று பார்த்தீங்கன்னா 35வது சூத்திரம் வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 35வது சூத்திரம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தம் நமக்கு சித்தாந்தம், நம்மளுடைய சித்தாந்தம் வேதாந்த சித்தாந்தம். ஆனா சாதனா பிரக்ரியா அப்படின்னு எடுத்துக்கும் போது சாதனை யோக சாதனை. இதுல புரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் தேவையில்லை. இது யோக சூத்திரத்தை தூக்கி என்ன பண்ணலாம், கடல்ல போயிட்டு நிம்மதியா தூக்கி போட்டுட்டு ஹாயா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு நானும் பிரம்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் பிரம்மம், என் ஹஸ்பண்டும் பிரம்மம், என் குழந்தைங்களும் பிரம்மன்னு ஆனந்தமா சம்சாரத்திலே இருக்கலாம். எப்போ பார்த்தீங்க அப்படின்னா அத்வைத சித்தி உண்டாகணும் அப்படின்னு ஒருத்தருக்கு எண்ணம் இருக்கோ, கர்மங்கள் எப்போ நாசமாகணும், என்னுடைய சஞ்சித கர்மங்கள் நாசமாகணும்னு இருக்கோ, அப்பதான் இந்த பிரவருத்தியே, இந்த யோகத்தோட பிரவருத்தியே உண்டாகும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா மோகம் போகாம நான் பார்த்தீங்கன்னா நானும் பிரம்மத்தை தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னாலாம் ஆக போறதில்லை. அப்ப இங்க ஆச்சாரியர் என்ன, அதனால்தான் முக்கியமா சொல்றாரு, இந்த 35வது சூத்திரம் முன்னாடியே எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா சமாதி அபியாசம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிருத்தியாசம். அதுல சவிகல்ப சமாதிகள் பார்த்தீங்கன்னா எது வரைக்கும், சாஸ்மிதா வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவிகல்ப சமாதிகள் அப்படின்னு பேரு. சாஸ்மிதாக்கு மேல நிர்விகல்ப சமாதி போகணும். அந்த நிர்விகல்ப சமாதிக்கும் சவிகல்ப சமாதிக்கு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பரம் பிரசங்கியானம் அப்படின்றது இருக்கு, அந்நியதாத்தியாதி இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு அப்படின்னா பிராத்திபம் அப்படின்னு ஒரு புதுசா ஒன்று சொல்லியிருக்கோம். 96-97% சத்துவகுணம் இருக்கும்போது பிராத்திபம் அப்படின்னு ஒரு ஞானம் உண்டாகும். அதுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்கோம், என்னன்னு கேட்டா தாரகம் அப்படின்லாம் பேர் வச்சிருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிராத்திப ஞானம்லாம் உண்டாகும் சொன்னதுக்கு பிறகு இதெல்லாம் கிராஸ் பண்ணணுமா சாமி? கண்டிப்பா பண்ணியாகணும். ஏன்னா அத்வைத சித்தின்றது பார்த்தீங்கன்னா என்னது, அத்வைத்தம் அப்படின்னா தான்ல நிற்கணும், சுஸ்வரூப அவஸ்தானம். அதுக்கு நிக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த 35வது சூத்திரம் பார்த்தீங்கன்னா உபாயத்தை சொல்லுது. என்ன உபாயம் சொல்லியிருக்கு? சத்வ புருஷயோர் அத்தியந்த அசங்கீரணயோகோ. சத்வ புருஷயோ அத்தியந்த அசங்கீரணயோகோ. சத்துவ புருஷன் அப்படின்னா சத்துவம்னா என்ன அர்த்தம் பார்த்துருக்கோம், புத்தி. சத்துவ குண பிரதானமா இருக்கக்கூடிய புத்தி. அந்த புத்தியில பார்த்தீங்கன்னா என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவ புருஷனோட அந்த புத்தி கூட பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, நான் அப்படின்னு கூட புருஷன் ஆத்மா. இந்த ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், 100% ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்று கலக்காதவை. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று கலந்து பண்ண முடியாது, தண்ணியும் எண்ணெயும் போல. ஆனா அப்படி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சம்சாரிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்சாரிகளுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம்,
இந்த ரெண்டுத்தையும் ஒண்ணுன்னு நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுன்னு நினைக்கிறோம். நானும் தேகமும் ஒண்ணு, நானும் மனசும் ஒண்ணு, நானும் இந்திரியமும் ஒண்ணு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பாத்தீங்களா? இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கலந்து கட்டி வச்சிருக்கிறதுக்கு பேரு சங்கீரணம்னு பேரு. இதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல சங்கீரணம் நடந்ததை வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம்? அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா போகம் சம்பவிக்கிறது. எப்பெல்லாம் ஒண்ணு கலந்து நானும் அதுவும் ஒண்ணு அப்படின்னு தர்மி அத்தியாசம் பண்ணி, தர்மி அத்தியாசத்துக்கு அடுத்த நிலை வந்து தர்ம அத்தியாசமும் நடந்துருதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துல இருந்தும் சுகம் துக்கம் வரும். அப்ப அதுக்கு பேர் போகம் அப்படின்னு பேரு. அதே நேரத்துல ஏன் சாமி போகம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாயாவோட பிரகிருதியோட காரியமே என்னது? பரார்த்தம். பரார்த்தம் என்ன அர்த்தம்? புருஷனுக்கு போகத்தை கொடுக்கறது தான். எப்ப போகத்தை கொடுக்கும்? சிங்க் ஆகும் போதெல்லாம் போகம் கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனுக்கு பரிபூர்ண வைராக்கியம் ஒருத்தனுக்கு உண்டாச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்வார்த்த சம்யமா. ஸ்வார்த்த சம்யமம்னு என்ன அர்த்தம்? தன்னிடத்திலேயே ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்றான். ஃபுல் கான்சியஸ்னஸும் தான் அப்படின்னு. தான் என்ன அர்த்தம்? வெறும் திரஷ்டா திருஷி மாத்திரா. திரஷ்டா வந்து பாத்தீங்கன்னா வெறும் சைத்தன்ய மாத்திரம், வெறும் உணர்வு மாத்திரம். அதுல வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி யார் பண்ணுவா? புரிஞ்சா போதுன்றதுக்கு தேவையா? புரிஞ்சா போதுன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாரண தியான சமாதி ஆத்மால சம்பவம் இல்லை, அவன் போக மாட்டான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா பரிபூர்ணமா சர்வத்தையும் விலயம் பண்ணிட்டு நான் அப்படின்றதுல மட்டுமே எவன் வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றானோ அவனுக்கு அதுக்கு பேர் தான் ஆத்ம தியானம்னு பேரு, நிதித்தியாசனம்னு பேரு. அதை பண்றது மூலமா என்ன கிடைக்கும் அப்படின்னா புருஷனிடத்திலேயே தாரண தியான சமாதி பண்றதுக்கு பேரு சம்யமம். அந்த சம்யமத்தினால புருஷ ஞானமானது உண்டாகுது. சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து திரும்ப ஒரு வாட்டி நான் முக்கியமானது அதனால சொல்லிடுறேன். புத்தி சத்துவம் பிரக்யாசீலம் கமா போட்டு. புத்தி சத்துவம் அப்படின்னா இந்த புத்தின்றது சத்துவ குணத்தோட காரியம், அதனால புத்தி சத்துவம்னு சொல்றோம். அதோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரக்யாசீலம். பிரக்யாசீலம் அப்படின்னா பிரக்யான ஞானம், சீலம்னா என்ன? தன்மை. அப்ப அந்த புத்தியோட தன்மையே என்ன அப்படின்னா அறிவு, ஞானம். புத்தேர் ஞானம், புத்தியோட தன்மை ஞானம். அது என்ன பண்ணுது அப்படின்னா சமான சத்துவ உபனி வந்தே. அந்த புத்தி என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்துவ குணத்தோட சேர்ந்து கட்டப்பட்டதா இருந்துகிட்டு கூடவே அந்த சத்துவ குணத்தோட என்னெல்லாம் இருக்கும்? 3 குணங்கள்ல மற்ற 2ம் சேர்ந்துதான் இருக்கும். ரஜஸ் தமசி வசீகிருத்திய. ரஜசும் தமசும் வந்து பாத்தீங்கன்னா வசப்படுத்திக்கிட்டு என்ன ஆகுது? மெதுவா மெதுவா ஒருத்தன் 50% இருந்து சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். சத்துவ குணத்தை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் வசப்படுத்தணும். மெதுவா மெதுவா வசப்படுத்திக்கிட்டே 2:45 பகவத்கீதையில 2:45 வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்லுது முக்கியமானது. என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திரைகுண்யே விஷயா வேதாகா நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன. ஏ அர்ஜுனா, நீ 3 குணங்களை தாண்டினவனாக ஆவாயாக. நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்திய சத்வஸ்தக நிர்யோக க்ஷேம ஆத்மவான். நிர்த்வந்த்வக முதல் காரியம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிர்த்வந்த்வக. துவந்துவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? உதாசீனப்படுத்தணும். எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, நான் பார்க்கிறவன், நான் பார்க்கிறவன். இது எல்லாம் திருஷ்யம் 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 திருஷ்யம். எதை எடுத்தாலும் கையில எந்த தாட்டு வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயங்கள் நடந்தாலும் எல்லாத்தையும் இது எனக்கு இல்லைன்னு என்ன பண்ணணும்? எல்லா நல்லது கெட்டது மானம் அப்பமானம் லாபம் நஷ்டம் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உதாசீனப்படுத்தணும். இது பண்ண 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 என்ன கிடைக்கும்? நிர்த்வந்துவம். நீங்க நம்ம பண்ற ஆக்ஷன் எல்லாம் இருக்குல்ல, துவந்துவங்களை சகிச்சுக்க முடியாததுனால தான் நம்ம எல்லா காரியத்தையும் பண்றோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது, நடக்கிறது, போறது, வர்றது எல்லா காரியங்களும் கர்மா நடக்குது அப்படின்னாவே அதுல முக்கியமானது துவந்துவங்களை சகிக்காம இருக்கிறதுனால. அதுக்கு அடுத்தது வந்து துவந்துவங்களை சகிக்க சகிக்க என்ன கிடைக்கும்? ரஜோகுணம் கம்மியாகும், தமோ குணமும் கம்மியாகும். அதுக்கு அடுத்தது நித்திய சத்துவஸ்தக. சதா காலமும் என்ன பண்ண அப்படின்னா சத்துவகுணத்திலேயே நிற்பாயாக. இதுதான் பிரச்சனை. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்ல போற. அப்ப வந்து இதெல்லாம் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணி ஆகணும். அப்ப இதை எவ்வளவு தூரம் பண்ணணும்? இதை தான் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும் வேதாந்தத்துக்கும்
நம்ம யோகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யோகிகளுக்கும் இருக்கிற வித்தியாசம் இதுதான். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, புரிஞ்சா போதுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு 50% சத்துவகுணம் இருக்கும்போதே போதுன்றுவாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி பார்க்கறதுக்கு வருவாங்க, எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து விவேகமே ஸ்புரணமே இல்லாத. குருபரன் சாமியோட கிளாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டு கேட்டு வேதாந்தம் கேட்டு கேட்டு சாணி மாதிரி ஆயிட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனோம், சாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்புரணம் இருக்குமான விவேகமே இல்லாமல் போயிடுச்சு. தான் எங்க இருக்குன்னு ஒருத்தனுக்கு தெரியணும் இல்லைங்க. நீங்க மற்ற விஷயங்கள்லாம் புரியலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டா நான் இருக்கேனா, தூக்கத்துல இருக்கிற மாதிரி நான் இருக்கேனா. மந்திரம் சொல்லுது, திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, சதா சோமிய ததா சம்பன்னோ பவதி. நம்ம தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவன் என்னவாயிடுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிரம்மத்தை அடைந்தவனா இருக்கின்றான். அப்ப தூக்கத்துல இருக்கிறது தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னது வாஸ்தவத்துல நமக்கு ஐடியலா இருக்கிறது. அப்ப அத்வைத சித்தின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நம்ம தூங்காமல் தூங்கி இருந்தோம்னா தான் அத்வைத சித்தி. சம்சாரம் இருக்காங்க, தூக்கத்துலதான் சம்சாரம் இருக்கா. அப்ப புரிஞ்சா போதுன்றதுல வந்து பாத்தீங்கன்னா சம்சாரம் இருக்கா. இது நடக்காத வரைக்கும், புண்ணியம் போயிட்டு இருக்க வரைக்கும் வந்து நமக்கு நல்லா தெரியும். எப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாப்பங்கள் மெதுவா வெளியில வர ஆரம்பிச்சதோ அப்ப தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு. தேகத்துக்கு ஏதாவது வரும்போது தேகம் வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லை அப்படின்னு புரிஞ்சா போதுமான்னு கேட்டீங்கன்னா, தேகம் நான் இல்லைன்னு புரிஞ்சா கூட என்ன ஆகும், அது கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கும். தேகம் மனசு நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல இருந்து நமக்கு வந்து மமத்துவமே போகல. இன்னும் வெளியில இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா மமத்துவம் போகல. அப்படி இந்த தேகத்துல இருக்கிற விஷயங்கள்ல இது திருஷ்யம்னு நம்மளால வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்துக்கு விஷயமா இருக்கிறது. இதுல இருந்து நமக்கு வந்து வைராக்கியம் வரல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு 2-3 பேர் சாதுக்களா வரவங்க இருந்தாங்க. 10 நாள் இந்த ஜீவனத்துல திருவண்ணாமலை ஜீவனத்தை 10 நாள் ஜீவிக்க முடியல அவங்களால. ஒருத்தர் வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா, சாமி நான் இங்க இருந்து வேதாந்தம் கேட்க போறேன்னு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 மாசத்துக்குள்ளாரியே இங்க இடம்லாம் பார்த்து வச்சு அவருக்குலாம் எல்லாம் பண்ணி வச்சோன்னு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நான் அம்மாவை பார்க்கணும் சாமின்னு போயிட்டாரு. அவ்வளவுதான், வேதாந்தத்தோட எண்டு முடிஞ்சு போச்சு. என்னங்க வேதாந்தம் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அம்மாவோட இருக்கலாம் சாமி, குருபிராணம் சாமி சொல்லியிருக்காரு. அப்ப என்ன அர்த்தம், நீங்க புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஃபேமிலியில இருந்துகிட்டு இருக்கலாம், என்ன இதானாலும் அது ஞானம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா ஏமாத்து. பரோட்ச ஞானம் வேற, அபரோக்ஷ ஞானம் வேற. இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. வீட்டுல இருந்துகிட்டு குடும்பத்திலேயே இருந்துகிட்டு இந்த சப்த ஞானத்தையும் நல்லா கிரகணம் பண்ணிக்கலாம். நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல நல்ல கிளாரிட்டியும் வந்துடும். எதா இருந்தாலும் அது என்ன ஞானம் அப்படின்னா புத்திகத ஞானம். திரும்ப திரும்ப புரிஞ்சுங்க, புத்தியில உண்டாகிற ஞானம். அந்த ஞானம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வாஸ்தவம் இல்லை. இன்னைக்கு கூட ஒண்ணு சொன்னோம் பாத்தீங்களா, கீதா கிளாஸ்ல பார்த்தோம். அபிமானத்துக்கு என்ன பார்த்தோம், அபிமானத்துக்கு அர்த்தம் நான் இல்லை, நான் என்ற எண்ணம். நான் என்ற எண்ணம் வந்து எப்ப உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தி வேக்கப்பானதுக்கு அப்புறம் தான் நான் என்ற எண்ணம் உண்டாகும். என்னுடையதுன்ற எண்ணமும் வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கு அப்புறம் தான் உண்டாகும். புத்தி எங்க இருக்கிறது, அவ்வியக்தத்துல இருந்து உண்டானது. அவ்வியக்தம் என்னது, அவ்வியக்தம் வந்து பாத்தீங்கன்னா அதான் அவித்யா. அப்ப அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா உங்களுக்கு. அப்ப புத்தின்றது கூட வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தின்றது கூட வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல மாயா காரியம். அப்ப வந்து வாஸ்தவத்துல ஒருத்தன் அனுபூதிக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த புத்தியையும் நெகேட் பண்ணணும். புத்திக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அவ்வியக்தத்தையும் நெகேட் பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்துக்கு போக முடியும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, இந்த நித்திய சத்துவஸ்தக சதா தொடர்ந்து சத்துவத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறது. எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் பண்றது, அந்த சமாதி வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அனுஷ்டானத்தை அதிகப்படுத்த என்ன ஆகும், சமாதி அபியாசம் அதிகமாக சத்துவகுணம் மேல போயிட்டே இருக்கும். அப்ப ரஜோகுணமும் தமோ குணமும் வசப்படுத்திக்கிட்டு 98% வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் வரும்போது சத்துவ புருஷ அந்நியதா பிரத்யேன. இப்ப நமக்கு வந்து சத்துவ புருஷ அந்நியதா கியாத்தி உண்டாகுதா? நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல ஆமா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் போட்டுங்க, வேகச்சுடாமணி 365 போட்டு 365 வேகச்சுடாமணியில் ஆச்சாரியா சொல்றார், நிர்விகல்ப சமாதினா ஸ்புடம் பிரம்ம தத்துவம் அவகம்யதே துருவம்.
நிர்விகல்ப சமாதினா, நிர்விகல்ப சமாதியினால மட்டும்தான் பிரம்ம தத்துவமானது அசைக்க முடியாததா, துருவம், துருவம்னா நல்ல அசைக்க முடியாததாக அவகம்யதே, அடையப்படுகின்றது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாண்யதா சலத்தையா மனோகதேஹே, அதுக்கு அந்நியமா, நிர்விகல்ப சமாதிக்கு அந்நியமா நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் வந்து 50% வச்சுக்கிட்டு, நம்ம ரஜோகுணத்திலையும் தமோ குணத்திலையும் 30-40% வச்சுக்கிட்டு, தமோ குணமும் ரஜோகுணமும் இப்படி இருக்கும்போது மனசு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆடிக்கிட்டே அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ரஜோகுணத்தோட தன்மை என்னது, சஞ்சலம். தமோ குணத்தோட தன்மை என்னது, மோகம். அப்ப இந்த ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பியூர் ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகுமா, உண்டாகு, சிம்பிளா தான். அப்ப ரஜோகுணமும் தமோ குணத்தையும் வச்சுக்கிட்டு உங்களுக்கு பியூர் ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகாது. அதனால சொல்றார் ஆச்சாரியார், ந அந்யதா சலத்தையா மனோகதேஹே பிரத்யாந்தரித விமிஸ்ரிதம் பவே. என்ன ஆகும் கேட்டா, மனசோட போக்கு வந்து பாத்தீங்கன்னா சலிச்சுக்கிட்டே இருக்கு, ஆடிக்கிட்டே இருக்கு. ரஜோகுணத்தினால வெளியில இருக்கிற அநேக விஷயங்கள், நம்ம வீட்டுக்குள்ளார இருந்துகிட்டு இருக்கோம், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து அநேக நிமித்தங்கள் இருக்கு, ஆடிக்கிட்டே இருக்கு. நம்ம சீதாலட்சுமி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டா, கிளாஸுக்கு உள்ள வந்துருவாங்க, உள்ள வந்து விவகாரம் நடந்துகிட்டே இருக்கும் அந்த பாட்டு. அவங்கள மட்டும் நான் மியூட் பண்ணி வைப்பேன் அடிக்கடி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களால முடியல, என்ன பண்றது, ஃபேமிலி இருக்கு. கிளாஸுக்கு வர்றதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி கூட நம்மளால என்ன பண்ண முடியல, 10 நிமிஷம் முன்னாடி கூட வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்தை நிப்பாட்டு, போப்பா எல்லாம் போங்க, நான் பாட்டுக்கு பாடம் கேட்க போறேன் அப்படின்னு நம்மளால முடியல. நிறைய பேர் மியூட் பண்ணி வச்சிருக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டா விவகாரம் பண்றதுக்கு தான். எனக்கு தெரியவே தெரியாது என்னன்னு கேட்டீங்கன்னா, மியூட் ஆயிட்டா என்ன, வீடியோவும் மியூட்டு, ஆடியோவும் மியூட்டு, என்ன பண்றாங்கன்னே தெரியல. அடுத்த பாடத்துல இருந்து நான் என்ன சொல்ல போறேன் தெரியுங்களா, யாரா இருந்தாலும் ஃபுல்லா எனக்கு ஸ்கிரீன்ல வரணும் அப்படின்னு நான் பண்ண போறேன். சரி இப்போ போறது போட்டோம் அப்படின்னு. அடுத்த பாடத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட கிளாஸ் ரூம்ல இருக்கீங்கன்னா விவகாரம் இருக்கக்கூடாது. அதையே தியாகம் பண்ண முடியலன்னா அதுக்கப்புறம் இங்க மேல மேல தியாகம் பண்றேன். தெரியுது, கிளாஸ்ல தான் உட்காந்துட்டு விவகாரம் பண்ணிட்டு இருப்பீங்க, எல்லா விவகாரங்களும் நடக்கும். ஒரு கிளாஸ் ரூம்ல அது மாதிரி நடக்க முடியுமா, டைரக்டா பண்ண முடியாது. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்போ என்ன அப்படின்னா மனசு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு, ஸ்திரத்தன்மைக்கு வராம மனசு அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. புரியுதா? ஆமா புரியும். ஒரு பக்கம் புரிஞ்சுக்கிட்டே இருப்போம், ஒரு பக்கம் வந்து மனசு வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படி மனசு சலிச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யாந்தரித, வேற வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யாந்தர விமிஸ்ரிதம் பவேது. இந்த ஆத்மான்ற ஞானம், ஆத்ம ஞானம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா மற்ற தாட்ஸோட கலந்துதான் இருக்கும். இந்த புத்தியில இருக்கிற ஞானம் நான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேற தாட்ஸோட சேர்ந்துதான் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா திருடமா நிர்குண நிராகார ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகாது. பந்த பாசம் ஒருத்தருக்கு போகவே போகாது. தெரிஞ்சுக்கலாம் நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப நிர்விகல்ப சமாதியில ஒருத்தர் அட்டைன் பண்ணிட்டு திரும்ப கீழே இறங்குறாரு அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அவர் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் பிராரப்த கர்மத்தினால அவரோட சரீரம் இருக்கு, ஆனா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரீரம்லாம் இல்லை, அவர் பிரம்மத்தை அறிந்தவர் பிரம்மமாவே ஆயிடுறார். ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் ஒரிஜினலோட இணைஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் அங்கே ஜீவன் இல்லை. அப்ப நம்ம பிரம்மமா ஆகணும் அப்படின்னு யாரும் ஆசைப்படாம நான் பிரம்மத்தை அறிஞ்சுக்கிட்டு ஜீவனா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எப்படி பிரம்மத்தை அறிஞ்சுக்கிட்டு நான் ஃபேமிலியோட ஜீவனா இருந்துக்கிட்டு எல்லாத்தோட என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஞானம் தவறான ஞானம். அப்ப எப்ப வந்து உங்களுக்கு 98% சத்துவகுணம் வருதோ, நம்ம புஷ்கலாம இருக்காங்கல்ல, எதையாவது கேட்டுட்டே இருக்கிறாங்க, எங்க வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். வந்தீங்களா? ஆளை காணும் பாத்தீங்களா? அப்பப்போ வந்து லீவ் போட்டா என்ன ஆயிடும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விட்டு போயிடுமா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாமி அது என்ன சாமி, அது என்ன சாமி, அது என்ன சாமின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம முன்னாடி போக பின்னாடி இருக்கிறதெல்லாம் என்ன ஆயிடும், படிச்சதெல்லாம் மறந்துகிட்டே இருக்கும். நேற்று படிச்சதை மறந்துடுவோம், இன்னைக்கு கிளாஸ்க்கு வருவோம், இன்னைக்கு கிளாஸ்ல இருக்கிறத மறந்துடுவோம், நாளைக்கு கிளாஸ்க்கு வருவோம். அப்ப என்ன ஆகும், பகவத்கீதையில ஒன்று சொல்லியிருப்போம், அதே விஷயம் யோக சூத்திரத்துக்கு வரும்போது மறந்து போயிடும். நேற்று கிளாஸ்ல நல்லா பேசுனதெல்லாம் இன்னைக்கு காலையில கிளாஸ்ல யோக கீதையில வந்துச்சு. கீதையில வர்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோக சூத்திரத்துல வருது. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா வேற விவகாரங்கள் நிறைய வச்சிருக்கோம்ல. அப்ப விவகாரங்கள் நிறைய வச்சிருக்கும் போது இந்த சித்தத்துல வந்து என்கேஜ்மெண்ட் ரொம்ப அதிகமா என்கேஜ்மெண்ட் இருக்கிறதுனால இதுல ஒண்ணுத்துல மட்டும் போக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆக மாட்டேங்குது, தெளிவு வர மாட்டேங்குது.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணினாலும் சத்துவ குணத்தை 98% உண்டு பண்ணினாதான் உங்களுக்கு நிர்குண நிராகாரமா இருக்கக்கூடிய தான் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அந்த நிர்குண நிராகாரத்துக்கு நீங்க என்ன அபியாசம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்தையோ இல்ல பிராண உபாசனையோ எடுத்து போயிருக்கீங்க அப்படின்னா அப்ப போக 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 மேல போக 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், எந்த தாட்லெஸ்ஸா ஆகும், அமனீபாவத்தை அடையும். இந்த அமனீபாவத்தை அடைஞ்சாதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன ஆகும், யாவதேவ நிரோதவ்யம் தாவதேவ நிரோதவ்யம் யாவத்து ஹிருதி கடம் க்ஷயம். அமிர்த பிந்து உபனிஷத்துல சொல்லுது, எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசை வந்து நிரோதம் பண்ணணும்னா அந்த ஹிருதயத்துல போய் நசிஞ்சு போற வரைக்கும், சொரூபத்துல நசிஞ்சு போற வரைக்கும் இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் என்ன பண்ணணும், அதுக்கு உபாயம் நேத்தி 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 பொய் 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 திருஷ்யம் 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 இதை சொல்லி 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 உட்கார்ந்தவன் என்ன பண்ணணும். இப்ப யாருமே உட்காரவே இல்லைல்ல. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னா சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த புரிஞ்சா போதும் வேதாந்தத்துல யாரையாவது எங்கேயாவது உட்கார்ந்தாங்களான்னு பாத்தீங்க அப்படின்னா யாரும் உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. மகாபெரியவர் சொல்றாரு, மடாதிபதியார் இல்லாம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குன்ற, எனக்கு கமிட்மெண்ட் இல்லாம இருந்திருக்கும். ஒரு என்சைக்ளோபீடியா. பெரியவங்களை ஏன் ஃபாலோ பண்ண மாட்டேன்றோனே தெரிய மாட்டேங்குது. சிரவண காலத்துல சிரவணம் பண்ணுங்க, மனன காலத்துல நல்லா மனனம் பண்ணுங்க. அப்போ ஒரு கேள்வி வரவே, நம்ம எதுக்காக பெரியவங்கலாம் 500 வருஷம் 1000 வருஷம் ஒவ்வொருத்தரும் தியாகம் பண்ணிட்டு இதெல்லாம் காரியம் பண்ணாங்க. இப்போ வீட்டில் இருந்துக்கிட்டு ஆனந்தமா புரிஞ்சுக்கிட்டா போதும்னு சௌக்கியமா இருந்துக்கிட்டு சௌக்கியமா கிளாஸ் கேட்டுட்டு வந்து நான் பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அனாதி காலத்துல இருந்து பெரியவங்கெல்லாம் ஏன் கஷ்டப்பட்டாங்க? அப்ப அவங்களோட நம்ம புத்திசாலியா? கொஞ்சமா யோசிக்க வேணும். என்ன புத்திசாலியா நம்ம? அப்ப அந்த அளவுக்கு நமக்கு மோகம்லாம் போகவே இல்லை. ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டேன். அப்ப மகா பெரியவரோட லைஃப் ஸ்டைல வந்து பாத்தீங்கன்னா எடுத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்றேன், இப்ப கீதா வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப கீதா முடிஞ்சோடனே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மௌனம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மௌனம் இருந்து பாருங்க. சும்மா வந்து லீவ் நாள்ல ஒரு 2 நாள் மௌனமா இருங்க. 3ஆவது நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி தெரியுங்களா இருக்கும். 3ஆவது நாள் வந்து தொடச்சு வச்ச மாதிரி இருக்கும். மனசு வந்து பாத்தீங்கன்னா இம்பல்ஸே ரைஸ் ஆகாது. 2 நாள் 3 நாள் மௌனமா இருந்தீங்கன்னா, ஒருவேளை உணவு எடுத்தீங்கன்னா, இப்ப நான் பகவத்கீதை முடிச்சோன்னு திரும்ப மௌனத்துக்கு போவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வகுப்பு. எப்படி தெரியுங்களா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஒருவேளை உணவு போதும், அதுவும் அல்பமா உணவு போதும். தூக்கம் ரொம்ப கம்மியாயிடும். ரொம்ப கம்மியான தூக்கம் போதும். விவகாரம் இருக்காது, வாக்கு விவகாரம் இருக்காது. யோகஸ்ய பிரதமம் துவாரம் வாங் நிரோதோ அபரிக்கிரக. ஒருவேளை உணவு இருந்துச்சு அப்படின்னா போதும், ரொம்ப பரிகிரகமே பண்ண வேணும். அதுக்கப்புறம் வந்து ஏகாந்தமா இருந்துக்கிட்டு நித்தியம் ஏகாந்த சீலதா, நிரீகாச்ச நிரீஷாச்ச, எந்த ஆசையும் இல்லை. பேர குழந்தைய பகவான் பார்த்துப்பார், கூட இருக்கிற சொந்தக்காரர்கள் எல்லாம் பகவான் பார்த்துப்பார். இந்த தேகத்தையும் பிராரப்தம் புஷ்யத்தி வைப்போம், இந்த தேகத்தையும் பிராரப்தம் பார்த்துக்கும் அப்படின்னு சர்வத்தையும் உபேட்சா பண்ணிட்டு என்ன பண்றது அப்படின்னா சதா அந்த நான்லயே நிக்கிற அபியாசம் பண்ண 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 என்ன ஆகும், ஒரு மெதுவா 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 சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரோவெட்டா இருக்கிறதெல்லாம் போய் இன்ட்ரோவெட் ஆக 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 எது வரைக்கும் இன்ட்ரோவெட் ஆகணும், யாவத் தாவதேவ நிரோதவ்யம் யாவத் ஹிருதி கதம் க்ஷயம் ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச. இந்த மாதிரி இந்த ஹிருதயத்துல போய் இந்த இது வந்து இந்த மனசு நஷ்டமாச்சுன்னா அதுதான் மோக்ஷம், அதுதான் ஞானம். ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச அந்யோ கிரந்த விஸ்தரக அதோன்யோ கிரந்த விஸ்தரக. இதுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் நீங்க படிச்சுட்டு போயிருங்க. தூங்குனீங்கன்னா ஒண்ணும் இல்லை, உங்க ஞானம்லாம் குப்பை. தூங்குனீங்கன்னா உங்க ஞானம்லாம் குப்பை, ஒண்ணுமே இல்லை. சொப்பனத்துக்கு போனீங்கன்னா உங்க ஞானம் இல்லை, டீப் ஸ்லீப் போனீங்கன்னா ஞானமே இல்லை. அப்ப நான்ல மட்டும் நிக்கிற மாதிரி எது உண்டோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானம். அத்வைத சித்தி அடையணும் அப்படின்னா அந்த நான் இருக்கிற வரைக்கும் நிரோதம் பண்ணிக்கிட்டே போகணும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா 98% வரும் போதே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா தான் தெரிஞ்சிடும். ஆனா தான் தெரிஞ்சாலும் என்ன பிரச்சனை, தான் தெரியும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா தானுக்கு அந்நியமா எப்படி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரீகால் பண்றோம், நான் ஒன்றையும் அறியவில்லை, நான் இருக்கேன் ஆனா எனக்கு ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா ஒன்றும் அறியவில்லை அப்படின்னு அவித்யா இருக்கு, அங்க அவ்யாக்கிருத்தம் அவ்யக்தம் இருக்கு. அப்ப 98% நீங்க எதை அடைவீங்க அப்படின்னா தூக்கத்துல என்னவா இருக்கீங்களோ, இப்ப நம்ம தூங்குற போது நம்ம என்னவா இருக்கோமோ இந்த நிலை பரம்பிரசங்கியானத்துல நமக்கு பிராப்தி ஆயிடும்.
இந்த பரம்பிரசங்கியானத்துல பிராப்தி ஆனோன்னு அதான் இங்க சொல்றாரு, சத்துவ புருஷ அந்நியதா பிரத்யேன பரிணதம். இந்த சித்தம் தான் இப்ப நமக்கு வந்து விக்ஷிப்தமா க்ஷிப்தமா மூடமா 30-40% இருந்த இந்த சத்துவகுணம் அநேக ப்ராசஸ்ல வேற வேற விதமா பரிணமிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இதே சித்தம் தான் 98% அந்த சித்தம் தான் பரிணமிக்குது. அந்த பரிணாமத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பரிணாமம் அந்நியதாக்கியாதி அப்படின்னு பரிணாமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த அந்நியதாக்கியாதி பரிணாமத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு விவேகம் வர ஆரம்பிக்குது. அந்நியதாக்கியாத்தின்னு ஆத்ம அனாத்ம விவேகம், அதான் வாஸ்தவம். நான் எனக்கு அந்நியமா சித்தவிருத்தி இல்லாத அந்த அமணிபாவத்தை நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது அந்த மனசை பார்த்து 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 ஐயோ இதுவும் திருஷ்யம் அப்படின்னு அதுலயும் வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா பரவைராக்கியம். அதை பார்க்கறத விட்ட மாத்திரத்துல இவன் என்ன பண்ணுவான், டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொரூப பிரதிஷ்டா ஆயிடும், கைவல்யம் வந்துடும். அது 2 நிமிஷம் நிற்கும், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குவான் அந்நியதாக்கியாத்திக்கு பரம்பிரசங்கியானத்துக்கு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா இது திருஷ்யம் அப்படின்னு அதை நெகேட் பண்ணுவான். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நிரோத பூமின்னு அடுத்த ஸ்டேஜுக்கு குணத்தை தாண்டி சொரூபத்தை நின்றுவான். அதுக்கப்புறம் திரும்ப கீழே இறங்குவான், மேலே போவான், கீழே இறங்குவான், மேலே போவான், கீழே இறங்குவான். இதுக்கு தான் பேர் நிஷ்டை கூடுதல். என்ன பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரிஷிமார்கள்லாம் இதுதான் பண்ணியிருப்பாங்க. யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை, இதெல்லாம் எக்ஸ்பிளைன், இதெல்லாம் என்னென்ன ப்ராசஸ். இப்போ ரமண பகவான் இருக்காரு, ரமண பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் யார் விசாரம் பண்ணுங்கன்னு சொன்னார் ஒழிய, இப்போ நம்ம இந்த பதஞ்சலி சொல்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இது இந்த இடத்துல இது கிராஸ் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. அவங்க அடைஞ்சிருக்காங்க. ஆனா அடைஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, அந்த ரகசியம் இங்க இன்னும் 60% யாரும் சத்துவ குணம் போல, இவங்களுக்குலாம் சொன்னா புரியாது அப்படின்ட்டு போயிட்டாங்க. பிள்ளைக்கு பாம்பின் கால் பாம்பறியட்டும் அப்படின்னு. அப்ப இந்த பதஞ்சலி யோக சூத்திரம் ரொம்ப டீட்டெயிலா பேசுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பரம்பிரசங்கியானத்திலிருந்து நிரோத பூமியும் நிரோதத்திலிருந்து பரம்பிரசங்கியானமும் மாறி 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 ஒரு ஆளுக்கு வந்து நிதித்தியாசனத்துல இருக்கிறவருக்கு நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பரிணாமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிரோத பரிணாமம் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுத்தோம். அந்த நிரோத பரிணாமம் நடந்து அதுவும் ஒரு பரிணாமம் தான், சித்தத்தோட ஒரு பரிணாமம் தான். தஸ்மாச்ச சத்துவாத்து பரிணாமினோ, தஸ்மாத்து சத்துவாத்து பரிணாமினோ, அந்த சத்துவகுணத்தோட அந்த சத்துவகுணத்தோட பரிணாமியா இருக்கிற யாரு, இந்த சித்தம் தானே சத்துவகுணத்தோட இருந்து பரிணமிக்குது. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த விதர்மா, இந்த சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய இந்த சித்தத்துக்கும் அந்நியமா 100% விரோத தர்மத்தை உடையது யாரு அப்படின்னா சுத்தோ, யாரு, புருஷன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் சுத்தமானவன். அவன் எப்படிப்பட்டவன், அந்நிய சித்த சித்திமாத்திர ரூபா, இவன் அந்த சித்தத்துக்கு அந்நியமானவன், சித்தத்துக்கு அந்நியமானவன். எப்படிப்பட்ட ரூபம், சிதி ரூபக, சிதிமாத்திர ரூபக, வெறும் சைத்தன்ய மாத்திர சுரூபம். ஆத்மாக்கு ஆத்மால எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது தேகம் இருக்குமா? தேகம் இருந்தா எஸ்டாப்ளிஷ் இல்லைன்னு அர்த்தம். தேகாதிகள் இல்லை, இந்த அவித்யா தான் லாஸ்ட், மற்றதெல்லாம் காரியம். நம்மலாம் இப்ப காரியத்தை மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த 98% சொல்றது காரணம். அந்த காரணத்தையும் தாண்டி போகும்போது சுத்தமா இருக்கிற அந்த ஆத்மா வெறும் சைத்தன்ய மாத்திரமா இருக்கிறவன், அவன் தான் புருஷன் அப்படின்னு பேர், ஆத்மானு பேரு. தயோர் அத்தியந்த அசங்கீரணயோகோ, இந்த சித்தமும் இந்த சித்தத்துக்கு அந்நியமா இருக்கிற சைத்தன்யமா இருக்கிற புருஷனும் 100% வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்தம்னா முழுசா பூரணமா, முடிவா முழுசா பூரணமா, இந்த 2 பேரும் என்னன்னா அசங்கீரணயோகோ 100% சம்பந்தமே இல்லாதவர்கள். சம்பந்தமே இல்லாம இருந்துகிட்டாலும் ஆனா நம்ம விவகாரத்துல நமக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, சம்பந்தமே இல்லாத ஜடத்தையும் சேத்தனத்தையும் என்ன பண்ணிருக்கோம், ஒண்ணு பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கு என்ன பேருனா சித்து ஜட கிரந்தி அப்படின்னு வேதாந்தத்துல பேரு. சித்து யாரு, நான் சைத்தன்யம். ஜடம் இது, இந்த திருஷ்யமா இருக்கக்கூடிய இந்த சித்தம். இந்த 2த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரந்தி அப்படின்னா கட்டி போட்டு வச்சிருக்கோம், பவுண்ட் பண்ணிட்டோம். பவுண்ட் பண்ணி 2 வேற வேறன்னு இல்லாம 2 ஒன்னுன்னு நினைக்கிற எண்ணம் இருக்கே, பிரத்யய, இந்த விதமா அறியக்கூடிய பிரத்யய அபிஷேஷோ. பிரத்யம்னா ஞானம்,
இந்த விதமா பொய்யான ஞானம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு, ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு. அந்த ஒண்ணுன்னு நினைக்கிற அந்த ஞானத்தினால என்ன உண்டாச்சு? அதுக்கு பேர் என்ன பேரு? ஒண்ணுன்னு நினைச்சோம்னா என்ன பேரு அப்படின்னா அத்தியாசம். அந்த அத்தியாசத்தினால ஒண்ணுக்கு மேல ஒன்ன வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுன்னு நினைக்கிற அந்த பொய்யான ஞானம், மித்யா ஞானம், அதத்ரூப பிரதிஷ்டம், ஒண்ணுக்கு மேல ஒன்னை ஏத்தி வச்சு பாக்குறது. நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி, நான் சித்தம் அப்படின்னு நம்ம பாக்குறோமே. அதனால தான் போகக புருஷஸ்ய, புருஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போகமானது சம்பவிக்கின்றது. அப்போ எது வரைக்கும் இந்த சித்தத்தோட நம்ம கூடி இருக்கிறோமோ அது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போகம் சம்பவிக்கும். சுகம், துக்கம், மோகம், இந்த 3 குணத்திலிருந்து மாறி 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 வந்துகிட்டே இருக்கும். ஒரு நர்மதா கரையில போயிட்டு இருக்கும்போது ஒரு பர்ணசாலை வந்து வயல்வெளி நதிக்கரை பக்கத்துல 2 பெருசுங்க மேல உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயா பேசிட்டு இருக்கு. எல்லாம் 70-75 வயசுக்கு மேல, 80 வயசுக்கு மேல, நல்லா திருகாத்திரமா இருக்காங்க 2 பேரும். அங்கிருந்து சாமி ஆயே அப்படின்னாங்க. நமக்கு என்ன ஒரு டீ கொடுத்தா போதுமே, நமக்கு எங்கேயாவது டீயை காட்டினா நான் அப்படியே பின்னாடியே போயிடுவோம். ஏன்னா காலையில சாப்பிடாம இருக்கும். நான் நீட்டா போயிட்டேன். போனோன்னு வந்து பாத்தீங்கன்னா வயல்வெளி. சாமி மேலே ஏறுங்க அப்படின்ட்டாங்க. மேலே ஏறுனா எப்படி தெரியுங்களா இருக்கு, ஒரு 20 அடி ஹைட்டு, நதிக்கரை, சுத்தி வயல்வெளியும் இதுவுமா இருக்கு. அருமையான பர்ணசாலை. பார்த்தா ராமாயணத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ராமாயணம். பிளாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா காஃபி, டீ வந்து பிளாஸ்க்ல, பெரிய பிளாஸ்க்ல. இந்த 2 பெருசுகளும் மேல உட்காந்து ராமாயணம் படிச்சுக்கிட்டு இருக்கு. வாங்க சாமி அப்படின்னு உட்கார வச்சு வந்து பாத்தீங்கன்னா 2-3 பிளாஸ்க் இருக்கு. எதுக்கு 2-3 வர சாதுக்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு சாமி அப்படின்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல காஃபி, பெரிய டீ, பெரிய கிளாஸ்ல நல்ல டீ கொடுத்தேன். குடிச்சோன்னே அந்த 2 பெரியவங்களும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா என் காலில் சாஷ்டாங்கமா, நல்லா பெரிய பர்ணசாலை, மேல நல்லா கொம்பு போட்டு நட்டு வச்சிருக்காங்க. அப்போ நல்லா சாஷ்டாங்கம் நமஸ்காரம் பண்ணாங்க. நமஸ்காரம் பண்ணோன்னே நான் சொன்னேன், ஐயோ உங்களை மாதிரி 2 மடங்கு என்னோட வயசு அதிகங்க, நீங்களாம் நமஸ்காரம் பண்ணக்கூடாது அப்படின்னு. சாமி உங்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணல, உங்கள்கிட்ட இருக்க ஞானத்துக்கு கூட நமஸ்காரம் பண்ணல. நீங்க என்ன வேணா படிச்சிருக்கலாம், எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன்னா பிறந்ததுல இருந்தே நாங்க நர்மதா கரையில இருக்கோம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதுக்கள் வந்து போய் சாத்துர் மாசத்துல எல்லாம் சாதுக்களை தங்க வைப்பாங்க. சாத்துர் மாசத்துல ஒரு இடத்துல போறோம் அப்படின்னா ஒரு சாது வந்து ஒரு சாத்துர் மாசத்துல முண்டக்கம் எடுத்துட்டு போயிடுவார். இன்னொரு சாது கேனோபனிஷத்தை எடுத்துட்டு போயிடுவார். இன்னொரு சாது வந்து பாத்தீங்கன்னா கட்டோபனிஷத்து. ஒவ்வொரு சாத்துர் மாசத்துலயும் ஒவ்வொரு சாதுக்கள் வந்து பிறந்ததுல இருந்து அப்ப எத்தனை முறை கேட்டிருப்பாங்க, பலமுறை பிரஸ்தான திரையத்தை என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேட்டிருப்பாங்க. இந்த ஞானத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட நாங்க வந்து நமஸ்காரம் பண்ணல சாமி. இந்த சின்ன வயசுல அப்பா அம்மாவெல்லாம் விட்டுட்டு சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு வந்து நிக்கிறீங்கல்ல, இப்ப சன்னியாசம் எடுத்துக்கிட்டு, இதுக்குதான் நமஸ்காரம். ஏன் அப்படின்னா இவ்வளவு சாஸ்திரம் படிச்சு கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மோகம் போக மாட்டேங்குது சாமி. பேரனை பார்க்காம என்னால இருக்க முடியல சாமி. 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா பேரனை பார்க்கணும்னு நான் செத்தே போயிடுவோம் போல இருக்கு, அது மாதிரி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம் தெரியுது, சாஸ்திரம் எல்லாம் தெரியும் சப்தமா, ஆனா மோகம் போறதே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் சிங்க் ஆகிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சப்த ஞானம் எல்லாம் தெரிஞ்சாலும் கூட என்ன ஆகுதுன்னா போகம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஏன் போகம் இருக்குன்னா போகத்தை கொடுக்குற இந்த மனசு இருக்குல்ல, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்ப எது வரைக்கும் இந்த மனசை நம்ம விடலையோ அது வரைக்கும் நமக்கு போகம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், சிங்கா இருக்கும். எப்ப வந்து பாத்தீங்கன்னா இதை புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நான் இல்லை அப்படின்னு ஒவ்வொன்னா நேத்தி பண்ணி கடைசியில் இந்த சித்தத்தையும் பார்க்கறதுக்குள்ள அந்த பார்க்கறதுலயும் ஒருத்தனுக்கு வைராக்கியம் வந்து அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா என்னது சபோக பிரதி ஒரு விட்டமே தர்ஷித விஷயத்துவா. இந்த மாயா என்ன பண்ணிட்டு தெரியுங்களா, இந்த அவித்யா மூல பிரகிருதி அது வந்து பாத்தீங்கன்னா புருஷனுக்கு தரிசித்த விஷயமா இருக்கு, காட்டு படம் காட்டுது. இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்தையே காட்டுறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப 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 நமக்கு பிலிம் காட்டிக்கிட்டே இருக்கு. இந்த புருஷன் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்காது. அப்படிப்பட்டதா இருக்கு, புருஷனுக்கு விஷயமா இருக்கு, காட்டப்படுகின்ற விஷயமா போக விஷயமா இருக்கு. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த சன்னியம் வந்து பாத்தீங்கன்னா என்ன தொலைஞ்சாதான் எனக்கு மோட்சம் கிடைக்கும், இதை வச்சுக்கிட்டு எனக்கு மோட்சம் கிடைக்காதுன்னு ஒருத்தன் தெளிவாயிட்டு பரிபூர்ண வைராக்கியத்தை அடைஞ்சிட்டு என்ன பண்றான் அப்படின்னா சபோக பிரத்யேக சத்வசிய பரார்த்தத்வாத். இந்த போகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க உண்டாகுது அப்படின்னா போக பிரத்தியம், எனக்கு சுகம் உண்டாகுது துக்கம் உண்டாகுதுன்னு நம்ம அறியறமே.
அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தியில உண்டாகிறது பரார்த்தத்துவாத்து யாரு பண்றா? இந்த திருஷ்யம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பரார்த்தமா இருந்துட்டு போகம் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுல ஒருத்தனுக்கு வைராக்கியம் வரணும். ஆச்சாரியார் சொல்றாரு அடுத்த பேராகிராஃப்ல, யஸ்து தஸ்மாத் விசிஷ்டஹ சித்திமாத்திர ரூபோ அந்யஹா. இதுக்கு அந்நியமா ஒருத்தன் இருக்கான், இந்த சித்தத்துக்கு அந்நியமா ஒருத்தன் இருக்கான். யாரு அப்படின்னு கேட்டினா தஸ்மாத் விசிஷ்டோ, தஸ்மாத் விசிஷ்டோ, அந்த சித்தத்தை காட்டிலும் ஸ்பெஷலா ஒருத்தன் இருக்கான். யாரு அப்படின்னு கேட்டினா சித்திமாத்திர ரூபோ அந்யஹா, வெறும் சைத்தன்ய மாத்திரமா யார் இருக்கா? அந்த புருஷன் இருக்கான். அந்த புருஷனை பத்தினது பௌருஷேய பிரத்யா. பௌருஷேய பிரத்யம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு தாட்டு உண்டாகும். புத்தியில வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு என்ன பேர் சொன்னோம் காலையில? அகங்காரம். இந்த அகங்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுறதுல ஒண்ணு விருத்தி ரூபம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் சைத்தன்ய ரூபம். இந்த விருத்தி ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரஜோகுண தமோ குணத்தை வந்து கட் பண்ணிட்டு வெறும் சத்துவகுணத்துல மட்டும் இருக்கும்போது என்ன ஆகும்னா வெறும் அந்த சைத்தன்யம் சஞ்சலம் இல்லாம ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் அங்க இருக்கும். அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌருஷேய பிரத்யேகன்னு பேர். பௌருஷேயனா புருஷனால் புருஷ ஞானம் அப்படின்னு பேர். பௌருஷேய பிரத்யேகத்துக்கு அர்த்தம் டைரக்டா புருஷ ஞானம். அந்த ஞானத்துல தத்திர சம்யமாத், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு பாத்திரத்தை வைக்கிறோம், அந்த பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலா வந்து பாத்தீங்கன்னா அதுல பிரதிபிம்பிக்கும். அந்த நிலா வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணி ஜலம் வந்து பாத்தீங்கன்னா ஆடாம அசையாம இருக்குன்னு வச்சுங்க. அப்ப ஆடாம அசையாம இருக்கும்போது அந்த பிரதிபிம்பம் எப்படி இருக்கும்? ஆடாம அசையாம சொச்சமா அப்படியே இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்? அந்த ஜலத்தை பார்க்கறத விட்டுறணும், அந்த பாத்திரத்தை பார்க்கறத விட்டுறணும். ஃபுல்லா தாரண தியான சமாதி எங்க நடக்கணும்னா அந்த நிலால மட்டும். எப்படி நடந்தா? நிலான்றது என்னது? பிரகாசம் மட்டும்தானே. அப்ப நிலாவோட தண்ணியும் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பிரதிபிம்பிக்கிற மீடியம் அதான் புத்தி. அப்ப புத்தியில பிரதிபிம்பிக்கிற அந்த சைத்தன்யம் மட்டும் இருக்குல்ல, அந்த சைத்தன்யம்னா வெறும் பிரகாசம், அவேர்னஸ் மட்டும். அதுலயே ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாரண தியான சமாதின்ற சம்யமத்தை பண்ணும்போது என்ன கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா தத்திர சம்யமாத் புருஷ விஷயா பிரஜா ஜாயதே. புருஷ விஷயமான ஞானமானது, அவனுக்கு தன்னை பத்தின ஞானம், ஆத்மாவை பத்தின ஞானமானது ஒருத்தனுக்கு உண்டாகுது. அந்த இடத்துல பாத்திரம் இல்லாம போகுது, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இல்லாம போகுது. வெறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவன் இந்த கான்சியஸ்னஸ்னால வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணி 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 சரி அந்த சமயத்துல என்ன சுவாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது அத்தியாயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது. மூணாவது மாண்டுக்கிய காரிக்கா 3:33 போட்டுங்க. மாண்டுக்கிய காரிக்கா 3:33. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்படி நிலாவை மட்டும் பாக்குறேன், பாத்திரத்துல இருக்கிற நிலாவை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தாரண தியான சமாதி பண்றேன்னு வச்சுங்க. நீங்க அது ரொம்ப ஈஸிங்க. ஒரு கண்ணாடி எடுத்துங்க. ஒரு கண்ணாடியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தாரணைக்கு ஒன்று சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? ஒரு கண்ணாடியை வந்து ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிங்க. கண்ணாடியை மாட்டிக்கிட்டு உங்க ரூபத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க. உங்க ஃபேஸ் தெரியும்ல, உங்க ரூபத்தை மட்டும் பார்த்து அபியாசம் டைம் ஆக ஆக என்ன ஆகும் தெரியுங்களா? பின்பக்கம் இருக்க பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம எதுல நமக்கு ஃபோக்கஸ் ஆகுதோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மற்றது இல்லாம போயிடும். நான் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது தெரியுங்களா? இன்னைக்கு காலையில் என்னாச்சு தெரியுங்களா? நாராயணம் மகா ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம் நாராயண பரோ ஜோதிர் ஆத்மா நாராயண பரக நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரக யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதே பிவா. இந்த வார்த்தை சொல்லும் போது டக்குன்னு நான் என்ன பண்ணேன் கவனிக்காம எச்ச கிஞ்சித் ஜெகத் சர்வம் அப்படின்றதுல டக்குன்னு என் மனசு நின்றுச்சு பாருங்க. எங்க ஸ்லோகம் போகுதுன்னு தெரியல எனக்கு. டெய்லி நடக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா என் மனசு போயிட்டே இருக்கும்போது எங்கேயாவது நாராயணன் ஒரு வார்த்தையில நின்றுச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க இருக்குன்னே தெரியாம போகுது. அப்ப இதே என்ன காரியம் என்ன நடக்கும்னா நீங்க எப்போ வந்து ஒன்னுத்துல ஃபோக்கஸ் அதிகமாகுதோ அப்ப மற்றது என்ன ஆயிடும்? மறந்து.
அப்ப அது மாதிரி ஆகும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேகம்தான் பாத்திரம் மாதிரி, ஜலம் தான் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தி மாதிரி, அந்த ஜலத்துல பிரதிபிம்பிக்கிற சைத்தன்யம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலா மாதிரி இந்த புத்தியில வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் உண்டாகுது. அதுக்கு பேர் தான் பௌருஷேய பிரத்யயன்னு பேர். பௌருஷேய பிரத்யம்னா புருஷ ஞானம் அந்த இடத்துல உண்டாகுது. அதுலயே சம்யமம் பண்ண 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த உபாதிகள் எல்லாமே விலகி போயிடும். விலகி போச்சுன்னா என்ன சாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாண்டுக்கிய காரிக்கா 3:33 சொல்லுது, அகல்பகமஜம் ஞானம் ஞேயாபின்னம் பிரசக்ஷதே பிரம்ம ஜ்ஞேயம் அஜம் நித்யம் அஜேன அஜம் விபுத்யதே. அற்புதமான ஸ்லோகம். இந்த மனசுன்றது வந்து வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டது மனசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுவும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான். அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு வந்து எப்ப வந்து சதா அந்த சைத்தன்யத்தையே பார்த்து 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 போகுதோ அப்ப மற்றதெல்லாம் விட்டு போகும்ல, மற்றதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடும்ல. அந்த மாதிரி ஆகிறதுக்கு பேரு அகல்பகம் அஜம் ஞானம். அந்த இடத்துல கல்பனை இல்லாமல் போகிறது. கல்பனை இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு நிர்விகல்பம்னு பேர். அந்த நிர்விகல்பம்னா அந்த தியானத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சம்யமம் பண்ணும்போது தாரணையில கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் தியானத்துக்கு போனீங்க அப்படின்னா மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சமாதி நடந்துச்சு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லாம போயிடும். அந்த சமாதிக்கு பேரு நிர்விகல்ப சமாதின்னு பேரு. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அகல்பகம் அஜம், அங்க பிறப்பில்லாத அந்த சைத்தன்யம் மட்டும் இருக்கு. அந்த ஞானம் அது எப்படிப்பட்டது? ஞானம், வெறும் ஞானம். அந்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா ஞேய அபின்னம் பிரசக்ஷதே. அந்த மனசோ என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா அதோட ஒன்னாயிடுது. எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா பரமஹம்சர் சொல்லுவாரு, உப்பு மூட்டையை கொண்டு போய் கடல்ல போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? உப்பா போயிடும். நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஏற்கனவே யோக சூத்திரத்துல ஒரு எக்ஸாம்பிள் வந்துருச்சு. என்ன அப்படின்னா, ஸ்பட்டிகமணி எரியவ அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 51, 52 முதல் பாதத்துல கொடுத்துருக்கு. ஸ்பட்டிகமணி மாதிரி எப்படி அப்படின்னா, இந்த திரஷ்டான்றவன் வந்து ஒரு ஸ்பட்டிகமணி, பிரம்மன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜலம். இந்த ஸ்பட்டிகமணி நல்ல ஸ்பட்டிகமணி, அந்த ஸ்பட்டிகமணியை தூக்கி அந்த ஜலத்துல போட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? டிஃபரன்ஸ் தெரியுமா? தெரியாது. ரொம்ப சுத்தமான ஸ்பட்டிகமணியை போட்டா. அதே மாதிரி இந்த மனசை வந்து பாத்தீங்க அப்படின்னா சதா அந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மாலேயே சம்யமம் பண்ணும் போது கலந்து போகும். ஞேயாபின்னம் பிரசக்ஷதே. அந்த ஞேய பிரம்மம் இருக்குல்ல, அதோட இந்த மனசு என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா அபின்னமாக ஆகி விடுகிறது. ஒன்று கலந்து வேற வேற இல்லாத தன்மையை அடைந்து விடுகிறது. எப்படி சூரிய பிரகாசத்தோட கண்ணாடியில இருக்கிற பிரதிபிம்பம் ஒன்னாச்சுன்னா ஒண்ணு கலந்துருமோ அது மாதிரி. அப்படி ஆகும்போது பிரம்மஜ்ஞேயம் அஜம் நித்தியம், அந்த ஞேய பிரம்மமானது வந்து பாத்தீங்கன்னா அஜமா இருக்கிறது, நித்தியம் அஜேன அஜம் விபுத்தியதே. அந்த நித்தியமான ஞேய பிரம்மமானது இந்த அஜேன இந்த மனசும் வந்து பாத்தீங்கன்னா அஜமாயிடுது. அதனால் வந்து பாத்தீங்கன்னா அந்த அஜம் அறியப்படுகிறது, தன்னைத்தான் அறிதல் அப்படின்னு அந்த இடத்துக்கு நம்ம சொல்றோம். அப்ப அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புருஷ ஞானம், ஆத்ம ஞானம் அப்படின்னு பேர், அனுபூதி, என்லைட்மெண்ட் அப்படின்னு நடக்கிறது. இப்ப யாருமே என்லைட்மெண்ட்டே பேசுறது இல்லை தெரியுங்களா உங்களுக்கு? புரிஞ்சா போதுன்ற. இன்னைக்கு கூட வந்து பார்த்தேன், நம்ம ரங்காஜி வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷம் அப்படின்னு ஒரு டாபிக் எடுத்து ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு எப்ப பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஐயோ சாமி, இதை என்ன பண்றது, யாரு காப்பாற்ற போறான்னு தெரியலையேன்னு வருத்தமா இருந்துச்சு. பெரியவங்கெல்லாம் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க, இதை எவ்வளோ தியாகம் பண்ணி வாங்கியிருக்காங்க. நான் பாட்டுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு சௌக்கியமாக இருந்துக்கிட்டு வேதாந்தத்தை 4 வார்த்தை பேசிட்டு எல்லாத்தையும் அடைஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா இது என்ன ஆகும் தெரியுங்களா? மெதுவாக அகாடமிக் ஆகி அனுபூதிமான்களே இல்லாமல் போய் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இது மெதுவாக இதாகிடும். இப்போ யார் அடுத்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி, எதுக்கு வைராக்கியம், எதுக்கு விவேகம்? நம்ம கோயிலுக்கு போனால் என்ன பிரார்த்தனை பண்ணுறோம் தெரியுங்களா உங்களுக்கு? ஞான வைராக்கிய சித்தியர். வைராக்கியத்துக்கு என்ன லிமிட்டு? வைராக்கியம் வந்துச்சா இல்லையா? எவ்வளோ லிமிட்டு யாராவது கேட்டோமா? வைராக்கியம் எது வரைக்கும் எனக்கு வைராக்கியம் வேணும்? இங்கே ஞான சித்தியர்த்தம்னு கேட்க வேண்டியதுன்னு எதுக்கு வைராக்கிய சித்தியர்த்தம்னு கேட்கும்?
ஞான வைராகிய சித்தியர்த்தம். எதுக்கு ஞான வைராகியம்? இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க யார்ட்டையாவது கேட்கணும், வைராகியம் எது வரைக்கும் வைராகியம் வேணும், வைராகியத்தோட அளவு என்ன, விவேகம் எது வரைக்கும் விவேகம், எந்த விவேகம், எந்த விவேகம்? விவேகம்னா சாதாரண விவகாரத்துல இருக்க விவேகமா? வைராகியம்னா ஜி நான் வந்து பார்த்தீங்கன்னா காஃபியே குடிக்கிறது இல்லை ஜி, காஃபி குடிக்கிறது இல்லை பெரிய வைராகியம் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேசிக்கா இருக்கிற அந்த சின்ன சின்ன திங்ஸ் இருக்குல்ல, நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை சாப்பிட்றது இல்லை, இதை எடுக்கிறது இல்லை, இங்கே போகிறது இல்லை, அங்கே போகிறது, சின்ன சின்ன விஷயங்களையே அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதை புரிஞ்சா போது வேதாந்தம் சொல்றவங்க பெருசாக ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி. சாமி வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்டேட்டில் போய் தங்கிட்டார் அப்படின்னா, எஸ்டேட்டில் போய் தங்கி சௌக்கியமாக இருந்தாருன்னு அர்த்தம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும், கூட என்னெல்லாம் நடக்கும், யார் யாரெல்லாம் இருப்பா, என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு. அப்போ வந்து சாமி வந்து வைராக்கியத்தோடு அங்கே போய் இருந்துட்டார். அங்கே போய் பார்த்தா தானே தெரியும் என்ன வைராக்கியம் பண்ணாங்கட்டின்னு. நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு போயிட்டாங்க எல்லாரும். பெரியவங்களை நம்ம பார்க்கவே இல்லை, பெரியவங்களோட வாழ்க்கையை பார்த்ததே இல்லை. இப்போ எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் யாராவது இருந்தாங்க அப்படின்னா வாழைப்பூவை சாப்பிட்டுக்கிட்டு தேங்காவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மகா பெரியவர் தான். எனக்கு தெரிஞ்சு மாட்டு வண்டியை பிடிச்சிட்டு நடந்து போனவர். வைராக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எல்லை, எதுக்காக அவர் பண்ணணும்? அப்போ வைராக்கியத்தோட எல்லை எது அப்படின்னு கேட்டால் பர வைராக்கியம். விவேகத்தோட எல்லை எது அப்படின்னா அந்நியதாக்கியாதி. இது வரைக்கும் போனாதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், புருஷ ஞானம் பர வைராக்கியத்தை அடைஞ்சா மட்டும்தான் இந்த புருஷன் ஆத்மாவை பத்தின ஞானம் ஒருத்தருக்கு உண்டாகும். அது மட்டும் இல்ல, ஆச்சாரியார் ரொம்ப முக்கியமானது சொல்ற. லாஸ்ட் புத்தியில நமக்கு நிக்கிற இடம் எது? பரம்பிரசங்கியானம். பரம்பிரசங்கியானம் தான் நம்ம லாஸ்ட் ஸ்டேஜ். இந்த புத்தியில நிக்கிற ஸ்டேஜ்ல லாஸ்ட் டிப்ல வந்து நிக்கிறதான் பரம்பிரசங்கியானம். அந்த பரம்பிரசங்கியானத்துல இந்த ஜீவனத்துல கடைசி ஞானம் ஒருத்தருக்கு உண்டாச்சுன்னா என்ன ஞானம் உண்டாகும்? அந்நியதாக்கியாதி. அந்நியதாக்கியாதி. அந்த அந்நியதாக்கியாத்தின்றது என்னது? லாஸ்ட் தாட். நல்லா தெரிஞ்சுங்க, லாஸ்ட் தாட். அறிவு, புத்தி, புத்தி விருத்தின்றதே அதான் லாஸ்ட் புத்தி விருத்தி. நான் வேற இது வேற. இந்த நான் வேற இது வேறன்ற அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நான் வேற இது வேறன்னா அந்த நான்ல நீங்க நின்னாதானே நான் வேற இது வேறன்னு சொல்ல முடியும். நான் வேற இது வேறன்னு சொல்லணும்னா நீங்க நானா நிக்கணுமா? நானா நின்னுக்கிட்டு தான் இது வேற அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ அதுக்கு என்ன பேர் அப்படின்னா சுரூப பிரதிஷ்டம் அப்படின்னு முதல் பாதத்திலே பாஷிக்காரர் சொல்லிடுவார். அந்த 98% தான் தானா நின்னுக்கிட்டு தனக்கு அந்நியமா இந்த சித்தத்தை அவன் பார்ப்பான். அந்த நிலையும் கூட இங்க ஆச்சாரியர் அதை கண்டனம் பண்றாரு. நச்ச புருஷ பிரத்யேன புத்தி சத்வாத்மனா புருஷோ நச்ச திருஷ்யதே. முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்ற. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல எழுதிருக்கேன் சரியா? புருஷனோட அறிவினால் சத்வகுண பிரதானமாகிய ஜடமான புத்தியின் மூலமாக அப்படின்னு ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்கு. நம்ம நேத்தே நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா கேனோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லியிருக்கேன். யதி மன்யசே சுவேதேதி. ஒருவேளை சிஷ்யன் வந்து பாத்தீங்கன்னா சொல்றான், சுவாமி எனக்கு நல்லா பிரம்மம் தெரியும், நான் நல்லா ஆத்மாவை அறிகின்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னா நீ நல்லாவே அறியல. தகரமேவாப்பி நூனம் தொம். நீ அறிந்த ஞானம் அல்ப ஞானம். நீ அறிந்தது வந்து பாத்தீங்கன்னா அல்பம், இன்னும் மனனம் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ போய் மனனம் பண்ணு அப்படின்ற. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா புத்தியில ஒரு ஞானம் உண்டாகிற லாஸ்ட் தாட்டு கூட வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அது புத்திகத ஞானம் தான். பரம்பிரசங்கியானத்துல உண்டாகிற ஞானமும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்னது? பரம்பிரசங்கியான ஞானமும் கூட புத்தியில உண்டாகிறது. ஆனா அதுதான் இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, புருஷ பிரத்யேன புத்தி சத்வாத்மனா. புருஷ பிரத்யம் என்ன ஆகுது? புருஷன்ற சைத்தன்யம் எங்க உண்டாகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது, புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகும் போதுதான் அது என்ன ஆகுது? புத்தி சத்வாத்மனா. புத்தியில சத்துவகுணம் இருக்கிறதுனால அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த புத்தியில நான்றது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அந்த புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகுற அந்த நான் அப்படின்றது என்ன ஆயிடுது? புத்தியில ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது என்ன ஆயிடுது? தாட்டா மாறிடுது, பிரத்தியம். ஆத்ம ஞானம் விருத்தி ஞானமா ஆயிடுது அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது ந புருஷோ திருஷ்யத்தை. அந்த புத்தினால வந்து பாத்தீங்கன்னா புருஷனை அறிய முடியாது. ரிஃப்ளெக்ஷன்னால
ரிஃப்ளெக்ஷன்னால ஒரிஜினலை பிரகாசப்படுத்த முடியாது. மனசுல நல்லா புரிஞ்சுங்க. ஒரு டார்ச் லைட்டை வச்சுக்கிட்டு சூரியனை பிரகாசிக்க முடியாது. ஒரு சின்ன கண்ணாடி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. எது ரிஃப்ளெக்ட் ஆகுது? எது லைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த புருஷ ஞானம், புருஷ பிரத்யேனன்றது, புருஷ பிரத்யேன புருஷ ஞானம், நான்ற அந்த அறிவு, அது என்ன ஆகுதுன்னா புருஷ புத்தி சத்வாத்மனா, இந்த புத்தின்றத கண்ணாடியில ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை நான் இப்படி திருப்பினேன்னா இந்த பக்கம் ஊர்ல இருக்க மற்றது எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதே வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை நோக்கி நான் திருப்பும் போது, இந்த சூரியனை நோக்கி திருப்பும் போது இந்த கண்ணாடியில இருக்கிற ரிஃப்ளெக்ஷன் அந்த ஒரிஜினலை பிரகாசப்படுத்துச்சா? பிரகாசப்படுத்த முடியாது. நம்ம புத்தி வந்து பார்த்தீங்கன்னா மின்மினி பூச்சியோட பிரகாசம் மாதிரி மினுக்கு 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 மினுக்குன்னு மினுக்குது. இது வந்து ஏக்க காலத்துல இருக்கு. அதுக்கப்புறம் சொப்பனத்திலையும் சுசுப்தியிலையும் தூங்கி போயிடுது. அப்ப தூங்கி போற இந்த லயமாகிற இந்த புத்தி விருத்தியை வச்சுக்கிட்டு என்னது ஒரிஜினலா பிரகாசிக்க முடியாது. அதனாலதான் இங்க தெளிவா சொல்றாரு, புருஷோ நச்சதிருஷ்யதே, புருஷன் வந்து பாத்தீங்கன்னா அறியப்படுபவன் அல்ல இங்க. அப்ப புத்தியினால புருஷனை அறிய முடியாது. அப்ப என்ன பண்ணோம்? புருஷ ஏவ பிரத்யம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புருஷன் என்ன தெரியுங்களா? ஒரு ஞானஸ்வரூபம். புருஷன்தான் ஞானம். அப்ப புத்தியில உண்டாகிற ஞானம் ஒரிஜினல் ஞானம் இல்ல. புத்தியில உண்டாகிற ஞானம் பிரதிபிம்ப ஞானம். புத்தியில உண்டாகிற ஞானம் வந்து வாஸ்தவம் இல்லை. ஆனா புத்தியில உண்டாகிற ஞானம் தான் பரோக்ஷம் அப்படின்னு பேரு. புத்தியில உண்டாகிற ஞானத்துக்கு பேரு பரோக்ஷம். பரோக்ஷ ஞானத்தினால அபரோக்ஷ அனுபூதி உண்டாகாது. ஏன் சுவாமி அப்படின்னா புருஷ ஏவ பிரத்யம். பிரத்யம்னு அர்த்தம் ஞானம். புருஷன்தான் ஞானம். ஸ்வாத்ம அவலம்பனம் பஷ்யதி. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னையே தான் அவலம்பிக்கின்றான். ஸ்வமகிம்னே பரிதிஷ்டதி. சாந்தோக்கியத்துல வந்து ஒரு பிரசித்தமான மந்திரம் இருக்கு. இந்த ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா எதுல பிரதிஷ்டிதமா இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குது. நான் கேட்கிறேன், இந்த தேகம் எதுல பிரதிஷ்டிதமா இருக்கு? அன்னமய கோஷம். அன்னமய கோஷம் எது இருந்தா எது இருக்கும்? பிராணமய கோஷம் இருந்தாதான் அன்னமய கோஷம் இருக்கும். அப்ப அன்னமய கோஷமா இருக்கிற இந்த ஸ்தூல தேகம் பிராணமயன்ல ஆதாரமா அதை வச்சுக்கிட்டு இது நிக்கிது. அதுக்கு மேல பிராணமயம் எதுக்கு மேல இருக்கு? மனோமயத்துக்கு மேல இருக்கு. மனோமயம் இல்லைன்னா பிராணமய கோஷம் இருக்காது. மனோமய கோஷம் எது இருந்தா இருக்கும்? விஞ்ஞானமய கோஷம் இருந்தாதான் மனோமய கோஷம் இருக்கும். இந்த விஞ்ஞானமய கோஷம் எதை பேஸ் பண்ணிருக்கு? ஆனந்தமய கோஷத்தை பேஸ் பண்ணிருக்கு. ஆனந்தமய கோஷம் எது? அவ்யக்தம், மாயா. அப்ப இது வரைக்கும் எல்லாம் காலையில பார்த்துட்டோம், எல்லாம் கீதால பார்த்தோம், இதெல்லாம் திருஷ்யம். அப்போ நான் கேட்கிறேன், அதை தாண்டி இருக்கிற ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா எதுல பிரதிஷ்டிதமா இருக்கு? அவ்யக்தம் எதுல பிரதிஷ்டிதமா இருக்கு? அவ்யக்தத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம்? ஷேடோ. நிழல் எதை சார்ந்து இருக்கும்? ஒரிஜினலை சார்ந்து நிழல் இருக்கும். அப்ப வந்து அவ்யக்தம் யாரை சார்ந்து இருக்கு அப்படின்னா புருஷனை சார்ந்து அவ்யக்தம் இருக்கு. இப்ப அடுத்த கேள்வி வருது, இந்த புருஷன் எதை சார்ந்து இருக்கான்? எதுக்கு மேல நிக்கிறான் அப்படின்னு கேட்டா சாந்தோக்கியத்துல சொல்லுது என்னன்னு கேட்டா ஸ்வமகிம்னே பிரதிஷ்டதி. அவன் தன்னுடைய மகிமையில் நிற்கின்றான். தன்னோட மகிமை என்ன? சச்சிதானந்தம், வெறும் ஞானம். அப்ப தான்லயே நிக்கிறது அப்படின்னா இந்த பிரம்மம் தன்னிடத்திலேயே தான் நிற்கிறது. என்ன அப்படின்னா வெறும் ஞான சுரூபமா அது நிற்கிறது. அப்போ அதை யாராவது பார்க்க முடியுமா அப்படின்னா டார்ச் லைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனை பிரகாசிக்க முடியாது. டார்ச் லைட்ல வந்து பாத்தீங்கன்னா சூரியனை பிரகாசிக்கிறது நடக்காது. அப்ப என்னன்னா புத்தின்றது வந்து பாத்தீங்கன்னா புத்தியில இருந்து கிளம்புற ஒரு விருத்தி வந்து பாத்தீங்கன்னா டார்ச் லைட்டோட பிரகாசம் மாதிரி அது சூரியனை பிரகாசிக்காதது மாதிரி. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா யாராவது பிரம்மத்தை அறிய முடியும்னா பிரம்மம் தான் பிரம்மத்தை அறிய முடியும். ஆத்மாவினால் ஆத்மாவை அறிய முடியும். ஆத்மாக்கு அந்நியமா இருக்கிற எந்த விஷயத்தினாலும் ஆத்மாவை அறிய முடியாது. அப்ப தானா நிற்றல் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அந்த தானா நிற்றல் தான் வந்து பாத்தீங்கன்னா யோக சித்த விருத்தி நிரோத பூமி. பரம் பிரசங்கியானத்திலிருந்து
நல்ல தாரண தியான சமாதி சித்திக்க 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 அவனுக்கு அந்த பரவைராகியம் வந்தோன்னு அவன் என்ன பண்றான், அங்க இருந்து ஒரு ஜம்ப் பண்றான், சித்தத்தோட டிஸ்கனெக்ட் ஆகுறான். டிஸ்கனெக்ட் ஆகும்போது நிரோத பூமி அப்படின்னு அதுக்கு பேரு. அந்த நிரோத பூமியில வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான், தன்னையே தானவன் அவலம்பிக்கின்றான். அவலம்பனம்னா தழுவுகின்றான், அறிகின்றான். இங்க அதான் சொல்லுது, சுவாத்ம அவலம்பனம் பஷ்யதி, தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா அவலம்பிக்கிறான். 3:33 மாண்டுக்கை காரிக்கா. அதுக்கு அதான் சொன்னேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசுன்றது என்ன ஆயிடுதுன்னு கேட்டீங்கன்னா, தண்ணியில போட்ட ஸ்பட்டிகமணி மாதிரி கலந்து போகுது. நேயாபின்னம் பிரச்சக்ஷதே, அந்த சித்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்மாவோட அபின்னமா ஆகி விடுகிறது, பிரம்மரூபமா ஆகுது அப்படின்றோம். பிரம்மரூபமா ஆயிடுது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மனசுன்னு ஒண்ணு தனியா இல்லை, அது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மரூபமாக ஆகி விடுகின்றது அந்த இடத்துல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தன்னையே தான் தழுவுதல், தன்னையே தான் அறிதல் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்கின்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான இது வந்து பாத்தீங்கன்னா 20வது ஸ்லோகம் 6:20 பகவத்கீதால 6:20 அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, எத்திர உபரமதே சித்தம். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல 100% லயமாகின்றதோ, நான் சொல்லல அமிர்த பிந்துல சொன்னல, தாவதேவ நிரோதவ்யம் யாவத் ஹிருதி கதம் க்ஷயம். இந்த மனசு எது வரைக்கும் நிரோதம் பண்ணணும் அப்படின்னா ஹிருதயத்துல போய் அங்க பேஸா இருக்கிற நான்ல போய் லயமாகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிரோதம் பண்ணிக்கிட்டே போகணும். எத்திர உபரமதே சித்தம், சித்தம் எப்பொழுது 100% ஷட் டவுன் ஆகுதோ, அப்ப எத்திர உபரமதே சித்தம், எந்த இடத்துல இந்த சித்தம் முழுசா வந்து பாத்தீங்கன்னா நிரோதத்தை அடையுதோ அதுக்கு என்ன பேரு, நிருத்த அவஸ்தான்னு பேரு. மூடம் க்ஷிப்தம் விக்ஷிப்தம் ஏகாகிரம் நிருத்தம். ஏகாகிர பூமியில தான் வந்து பாத்தீங்கன்னா 98% சித்தம் இருக்கிற வரைக்கும் கூட ஏகாகிர பூமி தான். அதை தாண்டி போகும்போது தான் அதுக்கு பேர் என்ன பேரு, நிரோத பூமின்னு பேரு. நிருத்தம் யோக சேவையா, யோகத்தோட சேவையினால சேவனத்தினால அனுஷ்டானத்தினால இப்படி நடக்குது. அதுக்கப்புறம் எத்திரச்ச ஏவ ஆத்மனா ஆத்மானம் பஷ்யன்னு, அததான் இந்த இடத்துல சொல்றார். எந்த அவஸ்தையில ஒருத்தன் தன்னையே தான் பார்க்கின்றவனாக இருக்கிறானோ, தன்னையே தான் பார்க்கிறது தான் இங்க இடத்துல சொல்லுது. சுவாத்ம அவலம்பனம் பஷ்யதி அப்படின்ற வார்த்தை சொல்லுது. சுவாத்ம அவலம்பனம், தன்னையே தான் வந்து பாத்தீங்கன்னா அவலம்பிக்கிறானோ பார்க்கின்றானோ, ததாகி யுக்தம், அந்த இடத்துல வேற யாரும் பார்க்கிறவன் இல்லை, பார்க்கிறவன் தன்னையே தான் பார்க்கிறான். அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மனி துஷ்யத்தி, அவன் பேரானந்தத்தை அடைகின்றான். அவன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீவன் முக்தனா ஆகிறான். ஆயிடுச்சா? இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, ததா ஹி யுக்தம், அது போலதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் என்ன பண்ற, வியாச பாஷ்யத்துல பிருகதாரண்ய உபனிஷத்தை கோட் பண்ற, என்னது, விஜ்ஞாதாரமரே கேன விஜானியாத், ஏ மைத்திரேயே அறிபவனை யார் அறிய முடியும். அப்ப என்ன அர்த்தம், புத்தியால் அறிய முடியுமா? அப்ப புத்தியில அறிஞ்சிங்கன்னா அது ஞானம். என்ன ஞானம்? புத்தியில அறிஞ்சிங்க அப்படின்னா பரோக்ஷம், புரிஞ்சுங்க. ஏன்னா ஆத்மாவை புத்தியினால் அறிய முடியாது, ஆத்மாவை புத்தியினால் அறிய முடியாது. அமணிபாவத்தை அடைஞ்சாதான் அடைய முடியும். அமணிபாவம் நடந்தாதான் அது ஞேயா பின்னம் பிரச்சக்ஷதே, நிர்விகல்ப சமாதி. நிர்விகல்ப சமாதியில மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அதை அடைய முடியும். அதுல இருந்து கீழே இறங்கி வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தேகம் இருக்கும், ஆனா தேகத்துல இருக்கிற ஆள் இருக்க மாட்டான், ஜீவன் இருக்க மாட்டான். அது சாமானிய சத்தால வந்து மற்றவங்க அஜ்ஞானம் இருக்கிறதுனால தெரியும். ஜீவன் முக்தன் வந்து பிரம்மமா ஆனதுக்கு பிறகு வந்து ஜீவன் முக்தன் ஒரு ஆள் இல்லவே இல்லை. நம்ம அஜ்ஞானிகளுக்காக வியவஸ்தையை உண்டு பண்றதுக்காக சொல்லப்பட்டது. எப்போ முக்தன் ஆனானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமாயிட்டான்னு அர்த்தம். பிரம்மமானவன் திரும்ப ஜீவனா தேகத்தை எடுத்துக்கிறதுன்றது சம்பவம் இல்லை. இப்ப நமக்கு தெரியுது இல்லை, நம்ம வந்து அஜ்ஞானத்துல தானே இருக்கோம். அதனால ஞானியோட சரீரம் இருக்கு அப்படின்னு நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அறிபவனை வந்து பாத்தீங்கன்னா அறியவே முடியாது வேற யாரும். அறிபவன் தன்னையே தான் அறிய முடியும். தன்னையே தான் அறிதல் முடியுமா? அதுவும் சம்பவம் இல்லை. அப்ப எங்கெல்லாம் நாம் ஒரு டைம்ல தன்னையே தான் அறிதல்னு சொல்லுவோம், அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் தன்னையே தான் பிரகாசிச்சுக்கிறான்னு சொல்லாமா?
அக்னி தன்னையே தான் சுட்டுக்குச்சு சொல்லலாமா? முடியாது. ஏன் அப்படின்னா கர்த்திரு கர்ம விரோதம் சொல்லுவோம். வேற ஒண்ணுதான் வேற ஒன்னை பிரகாசிக்கும், வேற ஒண்ணுதான் வேற ஒன்னை சுடும். தன்னையே தான் பிரகாசிக்கிறதுன்றது நடக்காது. அப்ப என்ன அர்த்தம்? அப்படின்னா தான் தானா இருத்தல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன பேரு? தான் தானா இருத்தல். ஆத்மா ஆத்மாவா இருக்கு. தயானந்த சுவாமி ஒரு முறை சொன்னாரு, நீ இருக்கியாப்பா? அம்மா சுவாமி நான் இருக்கேன். அவ்வளவுதான்ப்பா, அதான் அனுபூதி. வேற என்னப்பா அனுபூதி அப்படின்னு? என்ன வார்த்தை சூப்பரா இருக்குல்ல கேட்கறதுக்கு. நீங்க இருக்கீங்களா? எல்லாரும் கேட்டா, யாரை கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? நான் இருக்கேனா? ஆமா நான் இருக்கேன். அதுக்கு மேல என்ன அனுபூதி மண்ணாங்கட்டி தேவை? சாட்சாத்காரம் புண்ணாக்கெல்லாம் எதுக்கு தேவை? இதெல்லாம் தேவையில்லை. என்லைட்மெண்ட் மண்ணாங்கட்டி அதெல்லாம் தேவையில்லை. பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கேன்றதுல ப்ராப்ளம் இல்லை. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் சொல்றாரு, அத்தியாச பாஷ்யத்துல பிரம்மசூத்திரத்துல முதல் பாஷ்யம் படிக்கணும். அப்ப உங்களுக்கு ஒரு வாட்டி எடுக்கிறேன். அதுல சொல்றாரு, எல்லா ஜீவராசிகளும் அகமஸ்மி அகமஸ்மின்னு தான் விவகாரமே பண்ணுது. நான் இருக்கேன்றதுன்னு விவகாரம் ஆரம்பிக்கும். என்னைக்காவது வந்து பாத்தீங்கன்னா நான் இல்லை அப்படின்னு என்னைக்காவது எங்கேயாவது சொல்லிருக்கீங்களா? நான் இல்லை சாமி, நான் இல்லை சாமி, நான் விவகாரம் பண்றீங்க. எந்த பேசிக் விவகாரம் பண்றதா இருந்தாலும் நான் இருக்கேன் அப்படின்னா எல்லா ஜீவராசிகளும் விவகாரம் பண்ணுது. இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் நான் அப்படின்றது ரொம்ப பிரசித்தமா இருக்கிறது. சாமானிய அறிவு எல்லாத்துக்கும் இந்த நான் இருக்கேன்றது எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னவா இருக்கேன்றதுதான் மதபேதங்கள் இருக்கு. ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் தான் நான் நினைக்கிறான், தேகம்தான் நான் நினைக்கிறான், இந்திரியங்கள் தான் ஒருத்தன் நான் நினைக்கிறான், மனசு தான் நான் ஒருத்தன் நினைக்கிறான், ஒருத்தன் புத்தி தான் நான் நினைக்கிறான், ஒருத்தன் அவ்வியக்தம் தான் சூன்யம் தான் ஆத்மா தான் அப்படின்னு நினைக்கிறான். அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றா இருக்கு. இப்ப நீங்களும் நானும் எதை நினைக்கிறோம்? நான் நம்ம எதை நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம ஒண்ணு தேகாத்மவாதியா இருக்கணும், இல்ல இந்தியாத்மவாதி. இப்ப புடிச்சதெல்லாம் சொல்லல, நீங்க என்ன வேணா புரிஞ்சுங்க, அதை பத்திலாம் இல்லை. நீங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா தேகத்தோட புத்தியில இருந்து நான் தேகம்னு விவகாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் இந்திரியம்னு பண்ணிட்டு இருக்கீங்களா, நான் மனசுன்னு பண்ணிட்டு? ஏன்னா மேல ஏற ஏற கீழே இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் என்ன ஆயிடும்? போயிடும். இப்ப தேகாத்மவாதியா இருக்கும்போது தேகம் பிரதானம் ஆயிடுது. அசுர வேதாந்தம், ஆசுரி வேதாந்தம், விரோச்சன வேதாந்தம். இந்திரிய ஆத்மவாதி ஆயிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேல மனோ ஆத்மவாதி ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த லோக்கமே அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூலமே அவனுக்கு விவகாரத்திலே இருக்காது. விஞ்ஞான ஆத்மவாதி ஆயிட்டீங்க அப்படின்னா வெறும் தாட்டு மட்டும்தான் பிரம்மம், தாட்டு கனியமா வேற எதுவுமே இல்லை. அந்த விஞ்ஞானத்தையும் இப்ப நம்ம தாண்டணும். விஞ்ஞானத்தினாலையும் வாஸ்தவத்துல முடியாது, புத்தி விருத்தியினாலும் அது அறியப்படுவதில்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா தான் மட்டும்தான் ஆத்மா. தனக்கு அந்நியமா நீங்க எதோட சேர்ந்தாலும் சம்சாரம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற எதனாலையும் அறிய முடியாது ஆத்மாவை. ஆத்மாவா இருக்கிறது, அதான் மோட்சம்னு பேர். ததா திரஷ்டகு சொரூபே அவஸ்தானம். எல்லா விற்த்திகளும் நீங்க போன பிறகு திரஷ்டகு சொரூபே அப்படின்னா திரஷ்டாவோட சொரூபம் என்னது? திரஷ்டா யாரு? ஞாபகம் வச்சுக்கணும். திரஷ்டா திருஷி மாத்திரஹா சுத்தோ அபி. அதோட சூத்திரம் என்ன தெரியுங்களா? சுத்தோ அபி பிரத்தியானு பஷ்ய. பிரத்தியானு பஷ்யம். அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபஷ்யம். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சுத்தமா இருக்கிற ஆத்மா இந்த புத்தி மனசோட சேரும் போது அதுல எண்ணங்கள் என்ன உண்டாகுதோ அது மயமா இவன் மாறியது. மாறினானா? மாறின மாதிரி தெரியுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா திரஷ்டாவோட சுரூபம் என்னது? வெறும் சைத்தன்யம். திரஷ்டா திருஷி மாத்திரக. அதனால்தான் நம்ம இதுல கூட நம்ம சொன்னோம், கீதால 13:2 வியாக்கியானம் பண்ணும்போது சொன்னோம் பாத்தீங்களா, திரஷ்டான்றது கூட என்னது? உபச்சாரம். பார்க்கின்றான் அப்படின்னு ஆத்மாவை வந்து திரஷ்டான்னு சொல்றது கூட வந்து பாத்தீங்கன்னா உபச்சாரம் தான் சொல்ற மொழியா. ஆத்மா திரஷ்டாவும் இல்லை. ஆத்மா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பிரகாசம், வெறும் அவேர்னஸ், கான்சியஸ்னஸ் மட்டும் தான் ஆத்மா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸா நிக்கிறதுக்கு பேர் தான் சொரூப அவஸ்தானம்னு பேர். அந்த சொரூப அவஸ்தானத்துக்கு பேர் தான் கைவல்யம் அப்படின்னு பேர். அதனால நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம நேத்தி பண்ணிக்கிட்டே போகணும். லாஸ்ட் வரைக்கும் எங்க நேத்தி பண்ண முடியாதோ அதுதான் ஆத்மா. எங்க நேத்தி பண்ண முடியாதோ அது ஆத்மா.
அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதோட இந்த சூத்திரம் முடிஞ்சது. நாளைக்கு அடுத்தது ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். நாராயண 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 நாராயண. மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா யாவதே தாவதேவ நிரோதவ்யம் யாவத் ஹிருதி கதம் க்ஷயம். அமிர்த பிந்து உபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3வது 4வது மந்திரம். ஆமாம், 8வது மந்திரம். ஆமாம், 5 தாவதேவ நிரோதவ்யம் யாவது ஹிருதி கதம் க்ஷயம் ஏதத்து ஞானம் ச மோக்ஷம் ச. இந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நிரோதம் பண்ணதுக்கு பிறகு மிச்சம் எது தானா நிற்குதோ அதுதான் ஞானம். ஞானம்ன்றது வேற இல்லை, ஞான ஸ்வரூபம். ஆத்மா எப்படி? ஞான ஸ்வரூபம். ஏதத்து ஞானம் ச, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஞான ஸ்வரூபமா இருக்கிறதா மோக்ஷம். அதுதான் மோக்ஷமும் கூட. அதோ அந்நியோ, அதுக்கு அந்நியமா இருக்கிறது என்னது? கிரந்த விஸ்தரா. அப்ப இதெல்லாம் பரோட்ச ஞானம். நம்ம புத்தியில எதையெல்லாம் அறியணுமோ அதெல்லாம் பரோட்ச ஞானம் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு.